ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विशते भवरोहिणां निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने। श्रीरामचंद्र परब्रह्मणे नमः। वाल्मीकि रामायणं ஆரண்யகாண்டம் சர்க்கம் 2 விராதன். இப்படி வேறு பிரயோஜனத்தை எதிர்பாராமல் அந்த முனிகள் தனக்கு செய்த பூஜையை பகவான் வெகு பிரியத்துடன் அங்கீகரித்து மறுநாள் சூரியன் உதித்தவுடன் நித்திய கர்மங்களை முடித்துக் கொண்டு அவர்களிடத்தில் அனுமதி கொண்டு வனத்தில் புகுந்தார். பலவிதமான மான்களும் புலிகளும் சிறுத்தைகளும் அங்கே பயமில்லாமல் சஞ்சரித்துக் கொண்டிருந்தன. விராதனுடைய கல்பாறையை போன்ற தேவத்தால் அறைப்பட்டு அங்கிருந்த மரங்களும் கொடிகளும் குளங்களும் அடிந்தன. பட்சிகள் அவனிடத்தில் பயந்து உயரப் பறந்தாலும் கூவுகிறதில்லை. சில வீடுகள்னா இங்கே ஒருவித பூச்சி. இவைகள் மாத்திரம் கண்ணுக்கு தெரியாமல் நுட்பமாய் இருப்பதால் எப்பொழுதும் கத்திக் கொண்டிருந்தன. இப்படி கொடிய மிருகங்களால் நிறைந்த காட்டின் நடுவில் ராமலட்சுமணர்களும் சீதையின் போகையில் மனிதர்களை கொன்று தின்னும் ஒரு ராட்சசனை கண்டார்கள். அவன் மலையைப் போல் பருத்த தேகமுடையவன், சகல பிராணிகளும் நடுங்கும்படி கோரமாக கத்துகிறவன், பெரிய கண்களை உடையவன், எப்பொழுதும் திறந்த விசாலமான வாயை உடையவன், மேடும் பள்ளமுமான வயிற்றை உடையவன், பார்க்க பயங்கரமானவன், ஏற்றத்தாழ்வுள்ள அங்கங்களோடும் மிகவும் நெட்டையாக விகாரமான வேஷத்தோடும் இரத்தத்தாலும் தசையாலும் பூசப்பட்ட ஒரு புலித்தோலை போர்த்தி கொண்டு பிராணிகளை கொல்ல விரும்பி யமன் ஓடி வருவது போல் வாயை திறந்து கொண்டு சகல ஜந்துக்களும் பயந்து நடுங்கும்படி வந்தான். அவனுடைய தோளில் இருந்த இரும்பு சூலத்தில் 3 சிங்கங்களும் 4 புலிகளும் 2 சென்னாய்களும் 10 கலைமான்களும் கொம்புடன் ஒரு பெரிய யானை தலையும் கோர்க்கப்பட்டிருந்தன. ராமலட்சுமணர்களையும் சீதையையும் பார்த்தவுடன் அவன் வெகு கோபம் கொண்டு பிரளய காலத்தில் யமன் பிராணிகளை கொல்ல வருவது போல கோரமாக கத்திக்கொண்டு பூமி நடுங்கும்படி ஓடி வந்து சீதையை எடுத்து இடுப்பில் வைத்துக் கொண்டு ஜடை மரவுரி முதலிய முனிவர்களின் வேஷத்தை தரித்துக் கொண்டிருக்கும் நீங்கள் வில் பானங்கள் கத்தி முதலிய ஆயுதங்களையும் ஏன் தரிக்கிறீர்கள்? தபஸ்விகளுக்கு ஸ்திரீகளுடன் இருக்க என்ன நியாயம்? போகட்டும், நீங்கள் இருவரும் ஒரே ஸ்திரீயை பாரியாக வைத்திருக் கொண்டிருக்கலாமா? இப்படி முனிவர்களின் வேஷத்துடன் முனிகளின் தர்மத்தை தூஷிக்கும் மகா பாபிகளான நீங்கள் என் கண்ணில் பட்ட பிறகும் பிழைத்திருக்க முடியுமா? இந்த தண்டகாரண்யத்தில் வந்தவர்களும் இங்கிருந்து தப்பி போக முடியுமா? இந்த காடு என் ராஜ்யம். என் பெயர் விராதன். ஆயுதபாணியாக ஒவ்வொரு நாளும் இங்கே தெரிந்து ரிஷிகளின் மாம்சங்களை தின்கிறேன். அழகுள்ள இந்த பெண்ணை என் மனைவியாக வைத்துக் கொள்கிறேன். உங்களுடன் சண்டை செய்து உங்கள் இரத்தத்தை பிரியத்துடன் குடிப்பேன். உங்களை போன்ற பாபிகளை இதுவரையிலும் என் கண்ணில் பட்டதில்லை என்றான். இப்படி அந்த துஷ்டன் கர்வத்துடன் கர்ஜித்ததை கேட்டு சீதை பயந்து பெருங்காற்றில் நடுங்கும் இளம் வாழையைப் போல நடுங்கினாள். விராதனுடைய இடுப்பில் மகா பாக்கியசாலியான சீதை உட்கார்ந்திருக்க கண்டு ராமன் கோபத்தால் முகம் சுருங்கி, லக்ஷ்மணா, பார்த்தாயா சீதையின் கதியை? ஜனகராஜபுத்திரி, என் பத்னி, சுத்தமான ஆச்சாரத்தை உடையவள், வெகு செல்வமாக வளர்க்கப்பட்டவள், ராஜகுமாரி, மகா கீர்த்திசாலி இந்த நீசனுடைய இடுப்பில் வைக்கப்பட்டிருக்கிறாள். தசரதரை வஞ்சித்து கைகேயை எந்த உத்தேசத்துடன் வரங்களை கேட்டாலோ அந்த எண்ணம் இன்றைக்கு நிறைவேறிற்றல்லவா? பின்வரும் விஷயத்தை முன்னால் யோசித்து அவள் நடப்பாள். தன் புத்திரனுக்கு ராஜ்யம் கிடைக்க வேண்டும் என்று மாத்திரம் கேட்கக்கூடாதா? சகல பூதங்களுக்கும் ஹிதமான என்னை காட்டிற்கு அனுப்பினால் ஒழிய அவளுக்கு திருப்தி இல்லையே. நான் காட்டிற்கு போனால் சீதை என்னோடு வருவாள். எந்த ராட்சசனாவது அவளை கொண்டு போவான். அப்பொழுது எனக்கும் பெரிய ஆபத்து நேரிடும். பிறகு பரதனுக்கு இந்த ராஜ்யம் நிலைக்கும் என்ற அவளுடைய எண்ணம் இன்றைக்கு பூர்த்தி ஆயிற்றல்லவா? நமது பிதா மரணமடைந்ததும் நான் ராஜ்யத்தை இழந்ததும் கைகேயினாலேயே. என் பாரியை பரபுருஷன் தொட்டு எடுத்ததும் கைகேயினாலேயே. ஆனால் அவை நேரும்போது எனக்கு இவ்வளவு துக்கமில்லை என்று கண்களில் நீர் பெருக ராமன் பிரலாபித்தார்.
உடனே லக்ஷ்மணன் தன் அண்ணன் படும் கஷ்டத்தை பார்த்து பொறுக்காமல் மந்திரத்தால் கட்டுப்பட்ட சர்ப்பத்தைப் போல சீறிக்கொண்டு, அண்ணா, தேவர்களைப் போல சகல பிராணிகளுக்கும் நாதனான தாங்கள் அடிமையான நான் சமீபத்தில் இருக்கையில் அனாதையைப் போல் இப்படி துக்கப்படுவது நியாயமா? இந்த ராட்சசன் என் கோபத்திற்கும் பானத்திற்கும் ஒரு க்ஷணத்தில் இரையாவான். இவனுடைய இரத்தத்தை இந்த வறண்ட பூமி திருப்தியுடன் குடிக்கும். ராஜ்யத்தில் ஆசை வைத்த பரதனிடத்தில் எனக்கு உண்டான கோபத்தை தேவேந்திரன் பர்வதங்களிடத்தில் வஜ்ரத்தை பிரயோகித்தது போல் இந்த விராஜனிடத்தில் விடுகிறேன். என் புஜபலத்தால் இழுத்து விடப்பட்ட பானம் இவனுடைய பெரிய தலையை கீழே அறுத்து தள்ளட்டும். இவனுடைய தேகத்திலிருந்து பிராணவாயுக்குள் வெளிப்பட்டு அந்த சவம் சுழன்று பூமியில் விழட்டும் என்றார். வால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டம் சர்க்கம் 3. விராதனுடன் சம்வாதம். பிறகு விராதன் வனங்கள் நடுங்கும்படி, உங்களுடைய வரலாற்றை கேட்கிறேன். நீங்கள் யார்? எங்கே போகிறீர்கள் என்றான். ஜொலிக்கும் முகத்துடன் இப்படி கேட்ட விராதனை பார்த்து ராமன், நாங்கள் தசரத சக்கரவர்த்தியின் புத்திரர்கள். அவருடைய உத்தரவால் இந்த வனத்தில் சஞ்சரிக்கிறோம். நாங்கள் க்ஷத்திரியர்கள், குலதர்மம் தவறாதவர்கள். இப்போது ரிஷிகளின் நியமத்தை அனுசரிக்கிறோம். நீ யார்? இந்த வனத்தில் ஒண்டியாக ஏன் சஞ்சரிக்கிறாய் என்று கேட்டார். விராதன், நான் ஜெயனுக்கும் சதஹ்ரதைக்கும் புத்திரன். லோகத்திலுள்ள ராட்சசர்கள் எனக்கு விராதன் என்று பெயரிட்டார்கள். கடும் தவம் செய்து பிரம்மாவை திருப்தி செய்தேன். எந்த ஆயுதத்திலாலும் விளக்கப்படாமலும் வெட்டப்படாமலும் கொல்லாமலும் இருக்க வேண்டும் என்ற வரத்தை அவர் எனக்கு கொடுத்தார். இந்த பெண்ணை என்னிடத்தில் விட்டுவிட்டு நீங்கள் வேகமாக ஓடிப்போய்விடுங்கள். இவளை எனக்கு கொடுத்ததற்காக உங்களை கொல்லாமல் விடுகிறேன். இங்கே நீங்கள் இருந்தால் என் எண்ணம் ஒருவேளை மாறலாம் என்றான். ராமன் கோபத்தால் கண்கள் சிவக்க, நீச்சா, உன் ஜென்மத்தை சுட வேண்டும். மகா உத்தமையான இந்த பெண்ணை நீ விரும்பின அந்த க்ஷணத்திலேயே உன் சாவை நீ வருவித்துக் கொண்டாய். உன் சிரமம் வீணாகாது. என்னை எதிர்த்து நின்று உயிரோடு இருக்கலாம் என்ற எண்ணமா? ஓடாதே, நில் என்று வில்லை நாணேற்றி கூர்மையான பல பானங்களை அவன் மேல் எய்தார். அவை கருடனையும் வாயுவையும் போல் எல்லையற்ற வேகத்தை உடையவை. தங்க கட்டுக்களுடன் மயில் தோகைகளால் அலங்கரிக்கப்பட்டவை. விராதனுடைய தேகத்தில் பாய்ந்து இரத்தத்தால் பூசப்பட்டு வெளியில் வந்து பூமியில் விழுந்து பக்கத்திலிருந்த புல் பூண்டுகளை எரித்தன. அவன் அந்த வேதனையை தாங்க முடியாமல் சீதையை கீழே வைத்துவிட்டு சூலத்தை தூக்கிக் கொண்டு மகா வேகத்துடன் ராமலட்சுமணர்களை நோக்கி ஓடி வந்தான். இந்திரத்வஜத்தை போன்ற சூலத்துடன் அவன் கர்ஜித்துக் கொண்டு ஓடி வரும்போது பிரபஞ்சத்தை சம்ஹாரம் செய்ய வாயை திறந்து கொண்டு ஓடிவரும் யமனைப் போல தோன்றினான். சீதை அவனுடைய இடுப்பில் இல்லாததால் ராமலட்சுமணர்கள் மகா பிரளய காலத்தில் பிராணிகளை அழிக்க வரும் யமனை போன்ற அந்த விராதன் மேல் சரமாரியாக ஒழிந்தார்கள். அவன் இடிபோல சிரித்துக் கொண்டு ஒரு தடவை கைகால்களை நெட்டி முறித்தான். உடனே அம்புகள் பலபலவென்று உதிர்ந்து விட்டன. பிறகு பிரம்மாவின் வரத்தால் தன் பிராணவாயுக்களை ஹிருதயத்தில் அடக்கி அவன் சூலத்துடன் ராமலட்சுமணர்களின் மேல் பாய்ந்தான். நெருப்பு கொழுந்து போல் ஆகாசத்தில் பிரகாசிக்கும் அந்த சூலத்தை ராமன் 2 பாணங்களால் துண்டித்தார். அது மேருமலையின் சிகரம் வஜ்ரத்தால் அடிபட்டு விழுந்தது போல் அவன் கையிலிருந்து விழுந்தது. பிறகு அந்த ராஜபுத்திரர்கள் கருநாகங்களைப் போன்ற கத்திகளை உருவிக்கொண்டு அவன் மேல் பாய்ந்தார்கள். விராதன் அவர்களால் மிகவும் துன்பமடைந்து அவர்களை தூக்கி போக எண்ணினான். அந்த புருஷோத்தமர்களை அசைக்கவும் முடியுமா? ராமன் அவனுடைய எண்ணத்தை அறிந்து, லக்ஷ்மணா, இவன் இஷ்டப்படி நம்மை கொண்டு போகட்டும். நாம் போக நினைத்த வழியும் அதே என்றார். பிறகு விராதன் தன் வீரியத்தால் அந்த மகாபலசாலிகளை தூக்கி குழந்தைகளைப் போல தோளில் வைத்துக் கொண்டு வனத்தில் புகுந்தான். ஆகாசத்தை அளாவியிருக்கும் பல மரங்களாலும் பலவித பட்சிகளாலும் நதிகளாலும் துஷ்ட மிருகங்களாலும் நிறைந்த அந்த இருண்ட வனத்தில் பெரிய மேகத்தில் சந்திர சூரியர்கள் மறைவது போல் அவர்கள் மறைந்தார்கள். வால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டம் சர்க்கம் 4. விராதவதம். இப்படி விராதன் ராமலட்சுமணர்களை எடுத்து போவதை பார்த்து சீதை கைகளை தூக்கிக் கொண்டு பெருங்குரலுடன் அழுதாள். தசரத சக்கரவர்த்தியின் குமாரனான ராமன் சத்தியம் தவறாதவர், உத்தமமான ஆச்சாரமுடையவர், கபடமற்றவர். அவரும் லக்ஷ்மணனும் கோரமான இந்த ராட்சசனால் கொண்டு போகப்படுகின்றார்களே என்று தெய்வத்தை நிந்தித்தாள். ராட்சச சிரேஷ்டா, உனக்கு நமஸ்காரம். இந்த காட்டிலுள்ள சிறுத்தைகளும் புலிகளும் சென்னாய்களும் என்னை தின்றுவிடும். இவர்களை விட்டு என்னை எடுத்துக்கொண்டு போய் என்று பிரார்த்தித்தாள். அதை கேட்டு ராமலட்சுமணர்கள் அந்த ராட்சசனை கொல்ல விரும்பி கத்திகளால் ஒரு க்ஷணத்தில் அவனுடைய புஜங்களை வெட்டி தள்ளினார்கள். கைகள் போய் பயம் மிகுந்து விராதன் பெரிய மேகத்தையும் வஜ்ரத்தால் அடிபட்ட மலையையும் போல பூமியில் விழுந்தான். அந்த ராஜபுத்திரர்கள் அவனை கைகால்களாலும் முழங்கால்களாலும் இடித்து உதைத்து தூக்கி தூக்கி பூமியில் எரிந்து தேய்த்தார்கள்.
அம்புகளால் பிளக்கப்பட்டும் கத்திகளால் வெல்லப்பட்டும் பல தடவை பூமியில் தேய்க்கப்பட்டும் அவன் சாகவில்லை. பயம் நேரும் சமயங்களில் அபயம் கொடுக்கும் லட்சுமி சமேதரான பகவான் அதை கண்டு, லக்ஷ்மணா, இவனுடைய தபோ மகிமையால் ஆயுதங்கள் இவனை கொல்லாது, இவனை புதைப்போம் என்றார். பகவானுடைய திருவடிகள் பட்ட மாத்திரத்தில் அஞ்ஞானம் நீங்கி விராதன் லோகநாதனுடைய நிஜஸ்வரூபத்தை அறிந்தான். இதுவரையில் அஞ்ஞானத்தினால் மூடப்பட்டிருந்தேன். நீ புருஷோத்தமன் என்றும் பூபாரத்தை தீர்க்க வந்த மகாவிஷ்ணு என்றும் அறியாமல் போனேன். பரமபுருஷா, தேவேந்திரனுக்கு சமமான பராக்கிரமம் உள்ள உன்னால் கொல்லப்பட்டேன். கௌசல்யின் பாக்கியமே, சகல லோகங்களுக்கும் பிதாவே, ஜெகன்மாதாவான மகாலட்சுமியே இதுவருக்கும் ஜானகி, உன் கைங்கரியத்தால் மகா கீர்த்தி பெற்ற இந்த லக்ஷ்மணன் உன் அம்சம் அல்லவா? கோரமான இந்த ராட்சச சரீரம் சாபத்தால் எனக்கு கிடைத்தது. நான் தும்புரு என்ற கந்தர்வன். ஒரு சமயத்தில் ரம்பையுடன் விளையாடிக் கொண்டிருக்கும் போது எங்கள் அரசனான குபேரன் வருவதை பார்க்காமல் எழுந்து உபசரிக்காமல் உட்கார்ந்திருந்தேன். அவர் கோபம் கொண்டு ராட்சசனாவா என்று சபித்தார். நான் மிகவும் பயந்து மன்னிப்பு கேட்டேன். பிறகு அவர் கோபம் தணிந்து, தசரத புத்திரனான ராமன் உன்னை யுத்தத்தில் கொல்லும்போது உனக்கு நிஜஸ்வரூபம் கிடைக்கும், சொர்க்கத்திற்கு வருவாய் என்று அனுகிரகம் செய்தார். ராமா, மகாவீரா, உனக்கு சகல மங்களங்களும் உண்டாகட்டும். இங்கிருந்து 1.5 யோஜனை தூரத்தில் சூரியனை போன்ற தேஜஸையுடைய சரபங்க மகர்ஷி வசிக்கிறார். அவர் தர்மாத்மா, மிகுந்த கீர்த்தி பெற்றவர். அவர் அக்னியில் தேகத்தை விடுவதற்கு முன் நீ அவரிடத்திற்கு போக வேண்டும். அவர் உனக்கு விசேஷமான நன்மையை செய்வார். ராட்சசர்கள் இறந்த பிறகு புதைக்கப்பட்டால் உத்தம லோகங்களை அடைவார்கள். ஆகையால் என்னை ஒரு குழியில் புதைத்துவிட்டு போ என்றார். பிறகு ராமன், லக்ஷ்மணா, மகா கஜத்தை போன்ற இவனுடைய தேகத்தை புதைக்க ஒரு பெருங்குழியை வெட்டு என்று அதுவரையில் விராதனுடைய கழுத்தில் காலால் அழுத்திக் கொண்டிருந்தார். அவனுக்கு சமீபத்தில் லக்ஷ்மணன் ஒரு பெரிய பள்ளத்தை வெட்டினார். கழுத்திலிருந்து காலை எடுத்தவுடன் அவன் கோரமாக சப்தித்துக் கொண்டிருந்தான். மறுபடியும் அவனை பூமியில் தேய்த்து அந்த குடியில் தள்ளினார்கள். இப்படி ராமலட்சுமணர்கள் விராதனை யுத்தத்தால் ஜெயித்து பயங்கரமாக கர்ஜித்துக் கொண்டிருந்த அந்த தேகத்தை வெகு சந்தோஷத்துடன் ஒரு பள்ளத்தில் தள்ளினார்கள். கூர்மையான ஆயுதங்களால் அவனுக்கு சண்டையில் வரவில்லை என்று கண்டு அந்த மகாஞானிகள் அவனை பள்ளத்தில் தள்ளி கொன்றார்கள். அவன் ராமனுடைய கையால் இறக்க வேண்டுமென்றே விரும்பினவன். அதற்காகவே அவர்களை பலாத்காரம் செய்தான். எனக்கு ஆயுதங்களால் மரணமில்லை என்று வலுவில் அவன் தெரிவித்ததை கேட்டு ராமன் அவனை புதைக்க நிச்சயித்தார். அப்படி செய்யும்போது அந்த வனம் நடுங்கிற்று. அவன் மேல் பெரிய பாறைகளை பரப்பிவிட்டு ஆகாசத்தில் சூரிய சந்திரர்கள் சஞ்சரிப்பது போல் சீதையுடன் அந்த ராஜபுத்திரர்கள் சந்தோஷமாக அந்த வனத்தில் சஞ்சரித்தார்கள். வால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டம் சர்க்கம் 5. சரபங்க மகர்ஷி. மகாபலசாலியான விராதனை கொன்ற பிறகு அவன் பலாத்காரம் செய்ததால் உண்டான பயத்தையும் துக்கத்தையும் வெட்கத்தையும் போட்க ராமன் ஜானகியை ஆலிங்கனம் செய்து தேற்றி மகா தேஜஸ்வியான லக்ஷ்மணனை பார்த்து, குழந்தாய், இந்த வனத்தில் வசிப்பது மகா கஷ்டம், அநேக ஆபத்துகள் நேரும். ஆகையால் சரபங்கருடைய ஆசிரமத்திற்கு சீக்கிரமாக போய்விடுவோம் என்று அங்கே சென்றார். தேவதைகளைப் போன்ற மகிமை உடையவரும் தபசால் பரபிரம்மத்தை நேரில் அறிந்தவருமான அந்த மகர்ஷியின் சமீபத்தில் ஒரு பெரிய ஆச்சரியத்தை கண்டார்கள். சூரியன், வைஸ்வானரர்கள் முதலியவர்களின் தேஜஸ்கள் ஒன்று சேர்ந்தது போல் ஜொலிக்கும் தேகத்துடன் யாரோ ஒரு மகாபுருஷன் திவ்ய ரதத்திலிருந்து இறங்கி பூமியை தொடாமல் நின்றார். பிரகாசிக்கும் ஆபரணங்களாலும் நிர்மலமான வஸ்திரங்களாலும் அவர் அலங்கரிக்கப்பட்டிருந்தார். அவரை போன்ற ரூபமுள்ள அநேக மகாத்மாக்கள் அவரை சூழ்ந்து உபசரித்துக் கொண்டிருந்தார்கள். கருத்த குதிரைகள் பூட்டப்பட்ட அவருடைய ரதம் உதிக்கும் சூரியனைப் போல் ஆகாசத்தில் நின்று கொண்டிருந்தது. அவருக்கு சமீபத்தில் வெளுத்த மேகத்தைப் போலும் சந்திரமண்டலத்தைப் போலும் விசித்திரமான மாலைகளாலும் அலங்கரிக்கப்பட்ட வெண்குடை பிரகாசித்தது. பக்கத்தில் தேவஸ்திரீகள் தங்கப் பிடிகளுள்ள சாமரங்களை வீசிக்கொண்டிருந்தார்கள். கந்தர்வர்களும் தேவகணங்களும் சித்தர்களும் மகர்ஷிகளும் அவரை ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருந்தார்கள். இப்படி தேவேந்திரன் சரபங்கருடன் பேசிக்கொண்டிருந்ததை ராமன் கண்டு, லக்ஷ்மணா, அந்த ரதத்தை பார், விசேஷ தேஜஸுடனும் காந்தியுடனும் மத்தியான காலத்து சூரியனைப் போலவும் ஆகாசத்தில் விளங்குகிறது. இந்த குதிரைகள் இந்திரனுடைய ரதத்தில் பூட்டப்பட்டவைகளின் லட்சணங்களை உடையவை. அவரை சுற்றி நிற்கும் புருஷர்களை பார், 8 திக்கிலும் கூட்டம் கூட்டமாக ஆயுதபாணிகளாய் குண்டலங்களாலும் அக்னியை போன்ற ஹாரங்களாலும் ரத்தவர்ணமான வஸ்திரங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
விசாலமான பார்வையுடையவர்களாகவும் புலியை போன்ற பராக்கிரமம் உள்ளவர்களாகவும் 25 வயசுள்ள யௌவன புருஷர்களாகவும் இருக்கிறார்கள். தேவதைகள் எப்போதும் இந்த வயசிற்கு மேற்படுகிறதில்லை. இதோ அந்த மகாபுருஷன் மறுபடியும் ரதத்தில் ஏறிவிட்டார். நீ சீதையுடன் இங்கே இரு, அந்த தேஜஸ்வி யாரென்று அறிந்து வருகிறேன் என்று ஆக்ஞாபித்துச் சென்றார். லக்ஷ்மணன் அவரை விட்டு பிரிய மனமில்லாமல் பின்தொடர, ராமன் க்ஷணத்திற்குள் வருகிறேன், இங்கேயே இரு என்று ஆசிரமத்திற்கு நடந்தார். தேவேந்திரனும் ராமன் வருவதை பார்த்து சரபங்கரிடத்தில் ரகசியமாக, ராமன் இங்கே வருகிறார், பிரதிஜ்ஞை முடிந்த பிறகே அவர் என்னை பார்த்து பேச வேண்டும். இப்போது அவருடன் பேசினால் அவருடைய தெய்வத்தன்மை வெளிப்பட்டுவிடும். பிறரால் முடியாத ஒரு பெரிய காரியம் இவரால் மனுஷ்ய வேஷத்துடன் ஆக வேண்டும். ராவணனை கொன்று தேவதைகளின் உத்தேசம் நிறைவேறின பிறகே நான் அவரை பார்க்கலாம் என்று மகர்ஷியினிடத்தில் உத்தரவு பெற்று அவருக்கு மரியாதை செய்து விமானத்தில் ஏறி சொர்க்கம் போனான். பிறகு ராமலட்சுமணர்களும் சீதையும் அக்னிஹோத்திர சாலையில் இருந்த சரபங்க மகர்ஷியினிடத்தில் போய் அவரை நமஸ்கரித்தார்கள். அவர் அவர்களை உபசரித்து தகுந்த ஆசனங்களில் உட்காரச் சொன்னார். இந்திரன் வந்த காரியத்தை பற்றி ராமன் அவரை விசாரிக்க, அவர், ராமா, சகல பிராணிகளுக்கும் இஷ்டமான வரங்களை கொடுக்கும் இந்திரன் பிரம்மாவின் ஆக்னியால் என்னை பிரம்மலோகத்திற்கு அழைத்து போக வந்தான். நான் ஏன் போகவில்லை என்றால், எப்போதும் என் ஹிருதயத்தில் குடியிருக்கும் நீ என் பாக்கியத்தால் இப்போது இங்கே வந்திருக்கிறாய். இவ்வளவு பிரியமான அதிதியை பார்க்காமல் உன் திவ்யமங்கல சுரூபத்தை பார்ப்பதால் உண்டாகும் ஆனந்தத்தை அனுபவிக்காமல் பிரம்மலோகத்திற்கு போவேனா? எந்த சாதனத்தால் எந்த லோகத்தை அடையப் போகிறீர் என்றால், தர்மஸ்வரூபியும் உண்மையான சங்கல்பமுடையவனுமான உன் கிருபைக்கு பாத்திரமான பிறகு நித்திய சூரிகளால் சேவிக்கப்பட்டு பிரம்மலோகத்திற்கு மேலாக திரிபதா விபூதியாக விளங்கும் வைகுண்டத்தையே அடைவேன். அது கிரமமாய் கிடைக்கும். நீ செய்த புண்ணியங்களின் பலத்தை இப்போது அனுபவி என்றால், நான் சொர்க்கத்திலும் பிரம்மலோகத்திலும் இதுவரையில் சம்பாதித்த போக பூமிகளை நான் கொடுக்க பெற்றுக்கொள் என்றார். அதாவது அந்த பலன்களையும் விரும்பாமல் உனக்கே அர்ப்பணமாக அவற்றை கொடுக்கிறேன், நீ பெற்றுக்கொள் என்று அதிதி பூஜையாக கொடுக்கிறார் என்று அர்த்தம். சகல ஞானத்திற்கும் ஆதாரமான ராகவன், மகர்ஷே, நான் க்ஷத்ரியன், தானம் வாங்க மாட்டேன், அந்த லோகங்களை நானே சம்பாதித்துக் கொள்வேன். இந்த வனத்தில் நாங்கள் வசிக்கத் தகுந்த ஒரு இடத்தை காட்ட வேண்டும் என்றார். மூன்று காலங்களையும் அறிந்த சரபங்கர் பிறகு நடக்க வேண்டிய மாரீசனுடைய வதத்தை உத்தேசித்து, ராமா, இதற்கு சமீபத்தில் சுதீக்ஷ்ணர் என்ற ஒரு தர்மாத்மா இருக்கிறார். அவரிடத்திற்கு போ. அவர் உனக்கு வேண்டிய ஒத்தாசையை செய்து சுத்தமாகவும் ரமணீயமாகவும் இருக்கும் ஒரு இடத்தை காட்டுவார். புஷ்பங்கள் தெப்பம் போல் மிதக்கும் இந்த மந்தாகினி நதிக்கரை வழியாக மேற்கே போனால் அவ்விடத்திற்கு கொண்டு போய்விடும் என்று இந்த வழியை சுட்டிக்காட்டி, சகல லோகங்களுக்கும் ஆதாரமே, பாம்பு பழைய சட்டையை உரிப்பது போல் என் தேகத்தை விடப் போகிறேன். அதுவரையில் உன் கிருபா கடாட்சத்தால் என்னை அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தார். பிறகு அக்னியை மூட்டி விதிப்படி பிரம்மமேத மந்திரங்களை சொல்லி நெய்யால் ஆகுதி செய்து தேஜசுடன் விளங்கும் அந்த மகர்ஷி அக்னியில் பிரவேசித்தார். அவருடைய தோல், எலும்பு, மாம்சம், ரத்தம், மயிர் முதலியவை நெருப்பில் எரிக்கப்பட்டன. அந்த மகாத்மா அக்னி குண்டலத்திலிருந்து கிளம்பி அக்னி பகவானை போல் ஜொலிக்கும் 30 வயசுள்ள சிறுவனுடைய ரூபத்தை அடைந்தார். அதைக் கண்டு ராமலட்சுமணர்களும் சீதையும் ஆச்சரியப்பட்டார்கள். பிறகு அக்னியிலிருந்து பகல், சுக்லபக்ஷம், உத்தராயணம், சம்வத்சரம், ஆதித்யன், சந்திரன், மின்னல் இவைகளின் தேவதைகளால் ஆளப்படும் லோகங்களை தாண்டி தன் புண்ணிய கர்மத்தால் உத்தம லோகத்தை அடைந்து அங்கே சங்கு சக்கர கதாதரராக லக்ஷ்மியுடன் நித்திய சூரியகளால் சேவிக்கப்படும் ஸ்ரீமன் நாராயணனை தரிசித்தார். பகவான் அவரை மகா பிரேமையுடன் உபசரித்து நல்வரவு விசாரித்தார். வால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டம் சர்க்கம் 6. முனிவர்கள் சரணாகதி செய்தது. சரபங்கர் உத்தமகதி அடைந்த பிறகு அங்குள்ள மகர்ஷிகள், தன் ஜோதியால் விளங்கும் பரபிரம்மே இக்ஷ்வாகு வம்சத்தில் அவதரித்து நமது பாக்கியத்தால் நம்மை தேடி வந்திருக்கிறது. நாம் செய்த தபஸ், தானம் முதலிய புண்ணிய கர்மாக்கள் இன்றைக்கு பலித்தன. அவரை தரிசனம் செய்து கிருதார்த்தர்களாவோம் என்று நித்திய தரித்திரனுக்கு நவநிதி கிடைத்தது போல் அடங்காத ஆனந்தமடைந்து பல திக்குகளிலிருந்தும் வந்தார்கள். பிரம்மத்தின் நகத்திலிருந்து
உண்டான வைகானசர்களும் வாளிலிருந்து உண்டான வாழகில்லியர்களும் எப்பொழுதும் ஜலத்தால் தேகத்தை சுத்தி செய்யும் சம்பிரக்ஷாலகர்களும் சூரிய சந்திர கிரணங்களையே எப்பொழுதும் குடிக்கும் மரீச்சிபர்களும் கற்களால் சரீரத்தை மோதிக்கொள்ளும் அஸ்மகுட்டர்களும் இலைகளை தின்பவர்களும் பல்களையே உலக்கையாக வைத்துக்கொண்டு தானியங்களை புஜிக்கிறவர்களும் கழுத்தளவு ஜலத்தில் எப்போதும் நிற்கிறவர்களும் மார்பிலாவது முதுகிலாவது தோள்களிலாவது தலையை வைத்துக்கொண்டு தூங்குகிறவர்களும் தூங்காமல் தேகம் வளையாமல் நிற்பவர்களும் காற்று மழை வெயில் பனி இவைகளிலும் திறந்த இடத்தில் நிற்பவர்களும் ஜலத்தையே உணவாக உடையவர்களும் காற்றை புஜிப்பவர்களும் மரங்களின் நுனியில் உட்கார்ந்திருப்பவர்களும் பூமியில் தர்ப்பங்களின் மேல் படுத்திருப்பவர்களும் விரத உபவாசங்களையே எப்போதும் அனுஷ்டித்து ஆகாரமே இல்லாதவர்களும் ஈர வஸ்திரத்தையே எப்போதும் உடுப்பவர்களும் எப்போதும் ஜபம் செய்து கொண்டிருப்பவர்களும் எப்போதும் வேதம் ஓதுகிறவர்களும் கோடையில் பஞ்சாக்னி நடுவில் தபஸ் செய்கிறவர்களும் அங்கே வந்தார்கள். அவர்கள் பிரம்ம வித்தையை அறிந்து அனுஷ்டித்ததால் உண்டான பிரம்ம தேஜஸால் ஜொலிப்பவர்கள், அஷ்டாங்க யோகத்தில் முதிர்ந்தவர்கள், யோகாபியாசத்தால் மனசை ஒரே நிலையில் நிறுத்துகிறவர்கள். அந்த ரிஷிகள் சகல தர்மங்களையும் அறிந்து அவைகளை அனுஷ்டிப்பதில் சிரேஷ்டரான ராமனிடத்தில் வந்தார்கள். ராட்சசர்களால் பீடிக்கப்பட்ட தங்களுக்கு வேறு கதியில்லை என்பதையும் லோகத்தை ரட்சிக்க அவதரித்த ஸ்ரீ ராமச்சந்திரன் எல்லோராலும் சரணமடைய தகுந்தவர் என்பதையும் நன்றாக அறிந்தவர்கள். தங்களை ரட்சிப்பதற்கு வேண்டிய தயை அவருக்கு உண்டாகும்படி பல வகையாக விஞ்ஞாபனம் செய்து கொண்டார்கள். ராமா, மகாவீரா, இந்திரன் தேவதைகளுக்கு நாதன், நீயும் இக்ஷ்வாகு குல சிரேஷ்டனான ரகுபதி அல்லவா, இந்த பூமிக்கு நாதன் அல்லவா. இது மாத்திரமல்ல, ஜெகத்தை தாங்குகிறவனும் போஷிக்கிறவனும் நீயே. விராதனை கொன்றதாலும் சர்வங்கருக்கு முக்தியை கொடுத்ததாலும் நிகரற்ற கீர்த்தியும் பராக்கிரமமும் வாய்ந்தவன் என்று முவ்வுலகங்களிலும் பெயர் பெற்றிருக்கிறாய். சகல லோகநாதனாயினும் க்ஷத்திரிய ரூபம் எடுத்ததால் தர்மங்களை நடத்தி காட்டுகிறாய். உன் பிதா உனக்கு கொடுத்த ராஜ்யத்தை வேண்டாம் என்றதால் பிதிருபக்தியையும், பரதன் எவ்வளவு பிரார்த்தித்தும் தன் பிரதிஜையை தவறாததால் சத்தியத்தையும், சர்வங்கருக்கு மோட்சம் கொடுத்ததால் பக்த பரிபாலன தர்மத்தையும் உன்னிடத்தில் கொடுக்கொண்டிருப்பதாக காட்டிக்கொண்டாய். நீயோ தர்மாத்மா, சரணமடைந்தவர்களை ரட்சிப்பதென்ற தர்மத்தை நன்றாக அறிந்தவன், அதை பூர்ணமாக அனுஷ்டிப்பவன், சகல பிராணிகளிலும் விரும்பத்தகுந்தவனே. நாங்கள் உன்னிடத்தில் ஒன்றை யாசிக்க விரும்புகிறோம். எங்கள் புத்தி எட்டின வரையில் தெரிவித்துக் கொள்கிறோம். எந்த அபராதத்தையும் மன்னித்துக் கொள்ள வேண்டும். யாசகர்கள் மகான்களுக்கு எதிரில் போய் நிற்பதே போதும் என்ற நியாயத்தால் உன்னை சரணடைவதே எங்களுடைய காரியத்தை முடித்துக் கொடுக்கும். ஜீவன்கள் இந்த உபாயத்தையே கைப்பற்ற வேண்டும். பிரார்த்திக்க கூடாது என்ற நியாயம் எங்களுக்கு தெரியும். ஜெகத்தை காக்க வந்த நீ எங்களையும் காப்பாய் என்று தெரியும். ஆனால் நாங்கள் படும் துன்பத்தை பொறுக்க முடியாமல் லோக ரீதியாக தெரிவித்துக் கொள்வதை மன்னிக்க வேண்டும். உன் ராஜ்யத்தில் வசிக்கும் பிராணிகளை ரட்சிப்பது உனக்கு இயற்கையான தர்மம். எந்த அரசன் குடிகளிடத்தில் 6 கடமை வாங்கிக் கொண்டு அவர்களை தன் புத்திரர்களைப் போல காப்பாற்றவில்லையோ அவனுக்கு பெரிய அதர்மம் நேரிடும். எவன் சோம்பலில்லாமல் வெகு ஜாகிரதையாக தன் உயிரைப் போலவும் உயிரை காட்டிலும் பிரியமான குழந்தைகளைப் போலவும் தன் குடிகளை ரட்சிக்கிறானோ அவன் காலமுள்ள வரையில் எல்லையற்ற கீர்த்தியை அடைகிறான். இறந்த பிறகு பிரம்மலோகத்தில் போய் பிரம்மாவால் பூஜிக்கப்படுகிறான். ஆனால் கடமை செலுத்த முடியாத முனிஜனங்களை ரட்சிப்பதால் என்ன பிரயோஜனம் என்றால், பழம் கிழங்குகளை புஜித்துக் கொண்டு முனிகள் சம்பாதிக்கும் சிரேஷ்டமான தர்மத்தில் 4/1 பங்கை பிரஜைகளை நீதி தவறாமல் ரட்சிக்கும் அரசன் அடைகிறான். நீயோ பிரயோஜனத்தை விரும்பாமல் பிரஜைகளை ரட்சிப்பவன். உன்னை சரணமடைவதே அதற்கு போதுமான காரணம். இங்குள்ள வானப்பிரஸ்தர்கள் பெரும்பாலும் பிராமணர்கள். அவர்களுக்கு நீயே நாதன். அப்படி இருந்தும் அநாதைகளைப் போல ராட்சசர்களால் கொல்லப்படுகிறார்கள். பக்தர்களை ரட்சிப்பதில் உனக்கு அஜாகிரதை தகுமா? உன்னையே தியானம் செய்து கொண்டு சமாதியில் இருக்கும் ரிஷிகளின் சரீரங்களை பார். வெட்டி பிளந்து கடித்து எரிந்து கொன்ற சாதுக்களின் எலும்புகள் குவிந்திருப்பதைப் பால். பம்பா நதிக்கரையிலும் மந்தாகினி நதிக்கரையிலும் சித்திரகூடத்திற்கு சமீபத்திலும் வசிக்கும் ரிஷிகள் படும் கஷ்டம் சொல்ல முடியாது. சரீரத்தை லட்சியம் செய்யாமல் தவம் செய்ய முடியாதா என்றால் இது எங்களுடைய சரீரத்திற்கு நேரும் கஷ்டங்களை பற்றி சொன்ன வார்த்தை அல்ல. மகான்களுக்கு செய்யும் அபராதத்தையும் ஹிம்சையும் நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியாயமா? சகல லோகங்களையும் ரட்சிக்க திறமையுள்ள உன்னை சரணடைகிறோம். ராட்சசர்களால் கொல்லப்படும் நாங்கள் நீ எப்போது அவதரிப்பாயோ என்று உன்னையே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களை ரட்சிக்க வேண்டும். சகல லோகங்களிலும் உன்னை தவிர எங்களுக்கு வேறு கதியில்லை. இகத்திலும் பரத்திலும் உன்னை தவிர எங்களுக்கு வேறு தெய்வம் கிடையாது என்று பிரார்த்தித்தார்கள். ராமன், நீங்கள் இப்படி சொல்லத் தகுமா? என்னை சரணமடைவதையே
நான் உங்கள் ஆக்ஞையாக எண்ணிக்கொண்டேன். காப்பாற்றென்று சொல்வது அனாவசியம், உச்சிதமல்ல. ராட்சசர்களால் உங்களுக்கு நேரும் உபதிரவத்தை நீக்கவே இந்த வனத்திற்கு வந்தேன். எதிர்வாக்கிய பரிபாலனத்திற்காக இங்கே வந்தேன் என்பது தெய்வகதியால் நேர்ந்த காரியம். ஆகையால் இந்த வனவாசம் எனக்கு உத்தம பலனை கொடுக்கும். உங்களுடைய சத்துருக்களை யுத்தத்தில் கொல்ல நிச்சயித்திருக்கிறேன். என் வீரியத்தையும் லக்ஷ்மணனுடைய பராக்கிரமத்தையும் பாருங்கள் என்று தைரியம் சொன்னார். இப்படி மகர்ஷிகளுக்கு அபயமளித்து அவர்களும் பூஜிக்க தகுந்த ஆச்சாரத்தை உடைய ராகவன் தர்மத்திலேயே நாடின மனதுடன் லக்ஷ்மணனையும் சீதையும் அழைத்து கொண்டு சுதீக்ஷணருடைய ஆசிரமத்திற்கு போனார். அந்த மகர்ஷிகளும் அவரை பின்தொடர்ந்தார்கள். வால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டம் சர்க்கம் 7. சுதீக்ஷ்ணர் வெகு தூரம் நடந்து பல இடங்களில் மந்தாகினியை தாண்டி பெரிய மேகத்தை போல் ஆகாசத்தை அளாவி நின்ற ஒரு மலையை கண்டார்கள். அதை சூழ்ந்திருந்த இருண்ட காட்டில் நுழைந்து பழங்களாலும் புஷ்பங்களாலும் விளங்கும் மரங்களின் நடுவில் ஓர் ஆசிரமத்தை பார்த்தார்கள். அதைச் சுற்றி மரவடிகள் காட்டில் உலர்ந்து கொண்டிருந்தன. அதில் ஒரு தபஸ்வி அடுக்கடைந்த ஜடையுடன் தியானம் செய்து கொண்டிருந்ததைக் கண்டு அவரே சுதீக்ஷ்ணர் என்று அறிந்து அவர்களுடைய பாதங்களில் நமஸ்கரித்து, சுவாமி, நான் ராமன், தங்களுக்கு அபிவாதனம் செய்கிறேன். தங்களை தரிசிக்க வந்திருக்கிறேன். தர்மங்களை அறிந்தவரே, மகர்ஷியே, ஒப்பற்ற தபோ மகிமை உடையவரே, என்னை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். சுதீக்ஷ்ணர் கண்ணை திறந்து பார்த்து ராமனை மகாபிரியத்துடன் கட்டி அணைத்து, ராமா, அண்டினவர்களை காப்பாற்றும் தர்மத்தில் சிறந்தவனே, நீ எப்பொழுதும் இந்த ஆசிரமத்தில் குடிகொண்டிருந்தாலும் பாமரர்களின் திருஷ்டிக்கு இவ்விடம் இப்பொழுதுதான் நாதன் உள்ளதாக தோன்றுகிறது. க்ஷேமமாய் வந்து சேர்ந்தாயா? உன் தேகத்தை பார்த்துவிட்டு தேவலோகத்திற்கு போகாமல் இந்த தேகத்தை வைத்துக்கொண்டு உன் வரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். சொர்க்க அனுபவம் மோட்சத்திற்கு விரோதமல்லவா? நீ ராஜ்யத்திலிருந்து காட்டிற்கு அனுப்பப்பட்டு சித்திரகூடத்தில் வசிக்கிறாய் என்று கேள்விப்பட்டேன். பரம புருஷார்த்தமான உன் தரிசனம் எனக்கு கிடைக்காதா என்று சொர்க்கத்திற்கு போகாமல் இருக்கிறேன். கொஞ்ச காலத்திற்கு முன்பு தேவேந்திரன் இங்கே வந்து உமது புண்ணியத்தால் சகல லோகங்களையும் அடைந்தீர் என்றான். நீயும் லக்ஷ்மணனும் சீதையும் அவைகளில் இஷ்டப்படி சஞ்சரிக்கலாம் என்றார். இப்படி தான் செய்த புண்ணியங்களின் பயனை பகவானிடத்தில் சமர்ப்பித்த அந்த மகர்ஷியை பார்த்து ராமன், சுவாமி, இவைகளை நானே சம்பாதித்துக் கொள்கிறேன். இந்த வனத்தில் நாங்கள் வசிக்க தகுந்த ஓரிடத்தை காட்ட வேண்டும். தாங்கள் எல்லா விஷயங்களிலும் சமர்த்தர் என்றும் எல்லோருக்கும் ஹிதத்தையே கோருகிறவர் என்றும் கௌதம வம்சத்தில் பிறந்த சரபங்கர் எனக்கு சொல்லியிருக்கிறார் என்றார். பிரம்மா காசியபரை பார்த்து சொல்வது போல் ராமன் சத்தியசந்தரும் கடுமையான தபஸ் செய்தவருமான சுதீக்ஷ்ணரை பிரார்த்தித்தார். அவர் தனக்கு மோட்சத்தை அருளினதால் பரமானந்தமடைந்து, ராமா, இந்த ஆசிரமம் சகல உத்தம லட்சணங்களால் விளங்குகிறது. பழங்களும் கிழங்குகளும் வேண்டிய வரையில் கிடைக்கும். ரிஷிகணங்களும் வசிக்கும் இடம். இங்கே அநேக மிருகங்கள் பயமில்லாமல் சஞ்சரித்துக் கொண்டு விசித்திரமான வேஷங்களை எடுத்து ரிஷிகளின் சமாதியை கலைக்கின்றன. அதைத் தவிர வேறு இங்கு குறையில்லை. மிருக ரூபத்தை தரித்த ராட்சசர்களே இப்படி ரிஷிகளை தொந்தரவு செய்கிறார்கள் என்று சுதீக்ஷ்ணர் சொன்னதை ராமன் ஜாடையாக அறிந்து வெகு உற்சாகத்துடன் நானேற்றி பானத்தை பூட்டி, சுவாமி, இங்கே வரும் மிருக கூட்டங்களை கூர்மையான அம்புகளால் கொள்வேன். ஆனால் தங்களுடைய எதிரில் அவைகளை கொன்றால் பெரிய அபச்சாரம் செய்தவனாவேன். தங்களுக்கு வருத்தத்தை உண்டாக்குவதை காட்டிலும் வேறு கஷ்டம் எனக்கில்லை. அவை வருகிற வரையில் நான் இங்கிருந்தால் அவைகளால் நேரும் உபதிரவத்தை நீக்காமல் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். ஆகையால் வேறிடத்தில் அவைகளை கொள்வேன் என்றார். சுதீக்ஷ்ணர் அதை அங்கீகரித்தார். பிறகு ராமன் ஏரிக்கு போய் சந்தியாவந்தன ஜபங்களை முடித்து அன்று ராத்திரி அந்த ஆசிரமத்தில் தங்கினார். அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை சுதீக்ஷ்ணர் மகாபக்தியுடன் தானே கொண்டு வந்து கொடுத்து விதிப்படி உபசரித்தார். வால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டம் சர்க்கம் 8. ஆசிரம யாத்திரை செய்ய உத்தேசித்தது. மறுநாள் காலையில் அவர்கள் எழுந்து நீலோத்பலங்களால் விளங்கும் அந்த ஏரியில் ஸ்நானம் செய்து அக்னிஹோத்திரம் முதலிய தேவ பூஜை முதலியவைகளை முடித்து உதிக்கும் சூரியனை உபாசித்தார்கள். பிறகு சுதீக்ஷ்ணரிடத்தில் வந்து
சுவாமி, எல்லோரும் பூஜிக்கும் தங்களால் நன்றாக பூஜிக்கப்பட்டோம். எங்களுக்கு உத்தரவு கொடுத்து அனுப்ப வேண்டும். என்னுடன் வந்திருக்கும் ரிஷிகள் சீக்கிரப்படுத்துகிறார்கள். இந்த அரண்யத்தில் வசிக்கும் புண்ணியாத்மாக்களான ரிஷிகளின் ஆசிரமங்களை தரிசனம் செய்ய விரும்புகிறோம். எப்போதும் தர்மசீலர்களும் தபசால் இந்திரியங்களை ஜெயித்தவர்களும் கொழுந்தில்லாமல் எரியும் அக்னியைப் போல ஜொலிக்கிறவர்களுமான இந்த ரிஷிகளும் அநியாயமாக தனத்தை சம்பாதித்து சாதுக்களின் சேர்க்கையில்லாத துஷ்ட பிரபுவைப் போல சூரியன் தாங்க முடியாத உஷ்ணத்துடன் எரிப்பதற்கு முன்பே பிரயாணம் செய்ய விரும்புகிறோம் என்று சுதீக்ஷ்ணருடைய பாதங்களில் அவர்கள் நமஸ்கரித்தார்கள். அந்த மகரிஷி அவர்களை பிரியத்துடன் ஆலிங்கனம் செய்து, க்ஷேமமாய் போய் வாருங்கள். உன் நிழலைப் போல உன்னை பின்தொடரும் சீதைக்கும் லக்ஷ்மணனுக்கும் எல்லா மங்களங்களும் உண்டாகட்டும். தண்டகாரண்யத்தில் வசிக்கும் மகா தபஸ்விகளின் ஆசிரமங்களை பார்த்து வா. பல மிருகங்களையும் பட்சிகளையும் பழங்களையும் புஷ்பித்த வனங்களையும் மலர்ந்த தாமரைகளால் விளங்கி நீர்க்கோழிகள் ஆனந்தமாய் விளையாடும் தெளிந்த ஜலத்தை உடைய குளங்களையும் ஏரிகளையும் மலைகளையும் தாழ்வரைகளையும் அவைகளை சூழ்ந்த வனங்களையும் அவைகளில் மயில்கள் அழகாக கூவுவதையும் பார். லக்ஷ்மணா, போய் வா. ராமா, நீயும் போய் வா. இந்த ஆசிரமத்திற்கு திரும்பி வர வேண்டும் என்று அனுமதி கொடுத்தார். அந்த ராஜபுத்திரர்களும் சீதையும் அப்படியே செய்கிறோம் என்று மகர்ஷியை பிரதட்சிணம் செய்து புறப்பட்டார்கள். அம்பரைகளையும் வில்லுகளையும் கத்திகளையும் சீதை கொண்டு வந்து கொடுக்க அவைகளை தரித்துக் கொண்டு அதிரூபசாலிகளும் தேஜஸால் சகல திசைகளையும் விளங்கச் செய்கிறவர்களுமான அந்த ராஜபுத்திரர்கள் அங்கிருந்து புறப்பட்டார்கள். வால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டம் சர்க்கம் 9. சீதை ஹிதத்தை தெரிவிப்பது. இப்படி ராவணவதத்தை உத்தேசித்து சுதீக்ஷ்ணர் விடை கொடுக்க ராமன் புறப்பட்டு போகையில் சீதை, இவர் ரிஷிகளிடத்தில் செய்த பிரதிஜையை தவறமாட்டார் என்று எனக்கு நிச்சயமாக தெரியும். ஆனால் ராட்சசர்களுடன் யுத்தம் நேர்ந்தால் என்னை விட்டு பிரிந்து மிகுந்த துக்கத்தை அனுபவிப்பாரே என்று ராமனிடத்தில் வைத்த அன்பால் வெகு சாதுரியமாக பின்வருமாறு சொன்னாள். பிராணநாதா, காமத்தால் உண்டாகும் 3 தோஷங்களை ஜெயித்தவனுக்கே இந்த சிரேஷ்டமான தர்மம் கிடைக்கும். அந்த வழியோ வெகு நுட்பமானது. பொய் சொல்வது அவைகளில் ஒன்று. பரஸ்திரீகளை சேர்வதும் விரோதமில்லாதவர்களை ஹிம்சிப்பதும் அதை காட்டிலும் கெட்ட விஷயங்கள் 2. பொய் சொல்லுதல் தங்களுக்கு இதுவரையில் இல்லை, இப்பொழுதும் இல்லை, இனியும் இல்லை. இப்படி இருக்க பரஸ்திரீகளிடத்தின் விருப்பமே இல்லாத தங்களுக்கு அவர்களுடைய சம்பந்தம் ஒரு நாளும் இருக்காது. தர்ம பத்னியினிடத்திலேயே பிரீத்தி வைத்த தாங்கள் பரஸ்திரீகளை நினைப்பதும் இல்லை. தாங்கள் தர்மாத்மா ஆகையால் செய்த பிரதிஜையை தவறாதவர்கள். பிதிருவாக்கிய பரிபாலனத்தாலேயே இது நன்றாக வெளிப்படும். எல்லையற்ற ஐஸ்வர்யம் உள்ளவரே, வைராக்கியத்தில் லக்ஷ்மணனுக்கும் மேலானவரே, சத்தியமும் தர்மமும் ஐஸ்வர்யமும் வைராக்கியமும் மற்ற குணங்களும் தங்களிடத்தில் குடிகொண்டிருக்கின்றன. இந்திரியங்களை ஜெயித்தவர்களுக்கு இவை எளிது. தாங்களோ இந்திரியங்களை ஜெயித்தவர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். விரோதமில்லாதவர்களிடத்தில் துவேஷம் பிறந்து 3வது தோஷம் பாமர ஜனங்களுக்கு இயற்கை. அது இப்பொழுது தங்களுக்கும் நேர்ந்திருக்கிறது. தண்டகாரண்யத்தில் வசிக்கும் ராட்சசர்களை யுத்தத்தில் கொன்று இந்த மகரிஷிகளை காப்பாற்றுவதாக பிரதிஜை செய்திருக்கிறீர்கள். இதற்காகவே ஆயுதபாணியாக தண்டகாரண்யத்திற்கு வந்திருக்கிறேன் என்று தாங்களே சொல்ல கேட்டேன். ராட்சசர்களை வதம் செய்ய புறப்பட்ட தங்களையும் பார்த்து தாங்கள் சத்தியம் தவறாதவர், ஏகபத்னி விரதர் என்பதையும் யோசித்து தங்களுக்கு நித்தியமான சுகத்தை கொடுக்கும் சாதனத்தை ஆலோசித்தேன். அப்பொழுது எனக்கு பெரிய கவலை உண்டாயிற்று. ராமன் சத்தியவான். ரிஷிகளிடத்தில் பிரதிஜை செய்தபடி ராட்சசர்களை கொல்லாமல் விடமாட்டார். விரோதமில்லாதவர்களை ஹிம்சிக்க மாட்டார். எவனோடாவது விரோதம் நேர்ந்தால் அதற்கு நானே காரணமாக வேண்டும். அப்பொழுது என்னை பிரியும்படி நேரும். ஏகபத்னி விரதனான அவர் அந்த துன்பத்தை தாங்க மாட்டார். இதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்தேன். ஒரே உபாயம் எனக்கு தோன்றுகிறது. தாங்கள் தண்டகாரண்யத்திற்கு போவதில் எனக்கு இஷ்டமில்லை. தாங்களும் லக்ஷ்மணனும் ஆயுதபாணிகளாக காட்டில் போனால் அதிலுள்ள பிராணிகளைக் கண்டு ஒருவேளை அம்புகளால் அடிக்கும்படி இருக்கும். கொழுந்து விட்டு எரிக்கும் நெருப்பிற்கு அருகில் உலர்ந்த கட்டைகள் இருந்தால் எப்படியோ அப்படியே க்ஷத்திரியர்களுக்கு கையில் இருக்கும் வில் தேஜஸையும் பலத்தையும் அதிகப்படுத்துகின்றன. இதை பற்றின ஒரு கதையை சொல்லுகிறேன், கேளுங்கள். முன்பு ஒரு காலத்தில் சத்தியவானும் சுத்தனுமான ஒரு தபஸ்வி ஒரு அழகுள்ள ஆசிரமத்தில் வசித்துக் கொண்டிருந்தார். இந்திரன் அவருடைய தபஸை கெடுக்க நினைத்து தன் கையில் இருந்த சிரேஷ்டமான கத்தியை அந்த ரிஷியினிடத்தில் அடைக்கலமாக வைத்துக் கொள்ள சொல்லிவிட்டு போனார்.
அவர் அந்த வனத்தில் தான் போகும் இடமெல்லாம் அதை எடுத்துக்கொண்டே போவார். அடைக்கலம் வைத்த பதார்த்தத்தை ஜாகிரதையாக காப்பாற்றி வைத்தவனிடத்தில் ஒப்புவிக்க வேண்டுமல்லவா? எப்போதும் அந்த கத்தியை கையில் பிடித்துக் கொண்டிருந்ததால் அவருடைய சாந்த சுபாவம் முற்றிலும் மாறி தபஸ் புத்தி குலைந்து குரூர புத்தி உண்டாயிற்று. வரவர சகல பிராணிகளையும் தொந்தரவு செய்ய ஆரம்பித்தார். கொழுப்படைந்து தர்மத்தை விட்டு அந்த கத்தியின் சேர்க்கையால் முடிவில் கோரமான நரகத்தில் விழுந்தார். தனக்கு அருகிலுள்ள பொருள்களை அக்னி எரிப்பது போல் ஆயுதங்கள் தங்களுக்கு அருகில் இருக்கும் ஜந்துக்களின் நல்ல புத்தியை அழிக்கும். நான் தங்களிடத்தில் வைத்திருக்கும் பிரியத்தாலும் தாங்கள் என்னிடத்தில் வைத்திருக்கும் மதிப்பாலும் தங்களுக்கு தெரிந்த விஷயத்தையே ஞாபகம் செய்தேன். தங்களுக்கு தெரியாத விஷயத்தை நான் அறிந்து தங்களுக்கு உபதேசித்ததாக எண்ணக்கூடாது. ராட்சசர்களை விரோதமில்லாமல் தாங்கள் ஒரு காலம் கொல்லக்கூடாது. அது தங்களுடைய சுபாவத்திற்கு தகுந்ததாகாது. எனக்கும் இஷ்டமில்லை. இந்த புத்தி வரவர முற்றி எந்த பிராணியையும் ஹிம்சிக்கும்படி செய்யும். ஆனால் ஆயுதங்களை தரிப்பது க்ஷத்திரிய தர்மமல்லவா என்றால் க்ஷத்திரிய வீரர்கள் வனத்தில் உள்ள சாதுக்களுக்கு நேரும் கஷ்டங்களை நீக்கவே ஆயுதம் தரிக்க வேண்டும். அதற்காவது ஆயுதங்களை வேண்டாமா என்றால் இந்த சமயத்தில் அவைகளை தரிப்பது உச்சிதமல்ல. ராஜ்யத்தை ஆளும்பொழுது மாத்திரம் தரிக்க வேண்டிய ஆயுதங்கள் எங்கே? ராஜ்யத்தை விட்டு நாம் இப்போது வந்திருக்கும் வனம் எங்கே? க்ஷத்திரிய தர்மமான பிராணி ஹிம்சை எங்கே? சகல லோகத்திற்கும் ஹிதத்தையே தேடும் தவம் எங்கே? இவை ஒன்றிற்கொன்று விரோதம். நாம் இப்போது வசிக்கும் வனத்தில் அனுஷ்டிக்கப்படும் தர்மத்தையே கைக்கொள்வோம். ஆயுதங்களை வைத்துவிட்டு தவம் செய்வோம். இவைகளால் நம்முடைய புத்தி கெடுகிறது. வனவாசம் முடிந்து அயோத்திக்கு போன பிறகு க்ஷத்திரிய தர்மத்தை அனுசரிப்போம். இப்படி செய்தால் தசரதருக்கும் கைகேயிக்கும் எல்லையற்ற பிரீத்தி உண்டாகும். தர்மத்தால் அர்த்தமும் சுகமும் ஞானமும் அதன் வழியாக முக்தியும் கிடைக்கின்றன. இந்த பிரபஞ்சத்திற்கு தர்மமே சாரம். விரதங்களாலும் நியமங்களாலும் உபவாசங்களாலும் தேகத்தை ஒடுக்கி கஷ்டப்பட்டு இந்த தர்மத்தை சம்பாதிக்க வேண்டுமே ஒழிய தேகேந்திரியங்களை சுகமாக வளர்ப்பதால் நித்திய சுகம் கிடைக்குமா? ஆகையால் எப்பொழுதும் சுத்தமான மனசுடன் வனத்தில் தபஸ் செய்வதே நல்லது. சகல புருஷார்த்தங்களும் அவைகளுக்கு சாதனங்களும் தங்களுக்கு தெரியாதவைகளா? ஸ்திரீகளுக்கு சுபாவமான சாவல்யத்தால் இவ்வளவு சொன்னேனே தவிர தங்களுக்கு தர்மத்தை உபதேசிக்க யாரால் முடியும்? தாங்கள் நன்றாக யோசித்து லக்ஷ்மணனுடன் கலந்து எது யுக்தமாக தோன்றுகிறதோ அதை செய்யுங்கள். தாமசம் செய்ய வேண்டாம் என்றாள். வால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டம் சர்க்கம் 10. ரிஷிகளுக்கு அபயதானம். இப்படி அந்த கஷ்டத்தை அனுபவித்தாவது தன் பிரதிஜையை காப்பாற்ற வேண்டும். தன்னை அண்டினவர்களை ரட்சிக்க வேண்டும் என்ற தர்மத்தில் நாடின மனசையுடைய ராமன் தன்னிடத்தில் வைத்த பக்தியால் சீதை இப்படி சொன்னதை பார்த்து, நீ என்னிடத்தில் வைத்திருக்கும் அன்பிற்கும் நீ பிறந்த உத்தம குலத்திற்கும் தகுந்தபடி எனக்கு ஹிதமான விஷயத்தை சொன்னாய். தர்மங்களை நன்றாக அறிந்தவள் அல்லவா? பிரம்மஞானியுடைய ஜனகருடைய புத்தினி அல்லவா? ஜனங்கள் கஷ்டப்படும் சப்தம் அரசர்களின் காதில் விழாமல் செய்யவே அவர்கள் ஆயுதங்களை தரிக்கிறார்கள் என்று சொன்னால் அது உண்மையே. ஆனால் என்னை சரணமடைந்த முனிவர்களுக்கு அபயம் கொடுத்திருக்கிறேன். இந்த வனத்தில் உள்ள ரிஷிகள் ராட்சசர்களின் இம்சையை பொறுக்காமல் தாங்களே வந்து என்னை சரணமடைந்ததை பார்த்தாய் அல்லவா? அபராதம் செய்தவர்களை கொல்லக்கூடாது. அபராதம் செய்யாதவர்களை கொல்லக்கூடாது. சாதுக்களுடைய விரோதிகளை கொன்று அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னாய் அல்லவா? இவர்கள் என்னை சரணமடைந்த போதே எனக்கு உயிரானார்கள். அவர்களுக்கு நேர்ந்த கெடுதி எனக்கும் நேர்ந்ததல்லவா? அவர்கள் பழங்களையும் கிழங்குகளையும் தின்று கொண்டு தபஸ் செய்கிறவர்கள். ராட்சசர்களால் குரூரமாக ஹிம்சிக்கப்படுகிறார்கள். விரதங்களையும் நியமங்களையும் உபவாசங்களையும் அந்தந்த காலங்களில் செய்து கொண்டிருக்கையில் நரமாம்சத்தை தின்னும் ராட்சசர்கள் அநியாயமாக அவர்களை கொள்கிறார்கள். அந்த ரிஷிகள் என்னை சரணமடைந்து எங்களை அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். நானும் அவர்களை நமஸ்கரித்து நான் செய்த அபராதத்தை பொறுக்க வேண்டும். தங்களை தேடி நான் வரவேண்டியிருக்க தாங்கள் என்னை தேடி வந்ததை நினைத்தால் எனக்கு எல்லையற்ற வெட்கம் உண்டாகிறது. தங்களுடைய கட்டளையை தெரிவிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தேன். அப்பொழுது அவர்கள் எல்லோரும், ராமா, இந்த வனத்தில் ராட்சசர்கள் இஷ்டமான ரூபங்களை எடுத்துக்கொண்டு எங்களை ஹிம்சிக்கிறார்கள். எங்களை அவர்களிடத்திலிருந்து காப்பாற்று. அக்னிஹோத்திரங்களையும் பர்வகாலங்களில் இஷ்டிகளையும் நாங்கள் செய்யும் பொழுது அந்த மகாபாபிகள் ஓடி வந்து அவைகளை கெடுக்கிறார்கள். இப்படி கஷ்டப்படும் எங்களுக்கு நீயே கதி.
எங்களுடைய தப்போ மகிமையால் இவர்களை கொல்வது எங்களுக்கு சுலபம். ஆனால் வெகு காலமாக கஷ்டப்பட்டு சம்பாதித்த தபஸை வீணாக்க மனம் வரவில்லை. தபஸ் செய்வதோ அசாத்தியம், நேரும் இடையூறுகளுக்கோ கணக்கில்லை. ஆகையால் இவர்கள் எங்களை கொன்றாலும் இன்னும் எங்களால் சபிக்கப்படாமல் பிழைத்திருக்கிறார்கள். நீயும் உன் தம்பியும் எங்களை காப்பாற்றுங்கள், நீயே எங்களுக்கு சாதனம் என்றார்கள். என்னை அண்டினவர்களை ஹிம்சித்து என் ஆகாரத்தை அபகரிக்கும் ராட்சசர்களான விரோதிகளை கொல்வதாக பிரதிஜை செய்தேன். என் உயிரை இழந்தாலும் அதை நிறைவேற்றாமல் இருக்க மாட்டேன். உன்னை விட்டு பிரிவது மகா கஷ்டமே. பாரியை நமது ஆத்மாவில் பாதி என்று வேதம் சொல்கிறது. உடன் பிறந்தவன் நமது ஆத்மாவை தவிர வேறல்ல. ஆபத்காலங்களில் நம்மை காப்பாற்ற தனத்தை சம்பாதிக்க வேண்டும். அந்த தனத்தை கொடுத்தாவது நமது பாரியையை காப்பாற்ற வேண்டும். தனத்தையும் பாரியையும் கொடுத்தாவது தன் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று பெரியோர்கள் சொல்கிறார்கள். ஆனாலும் உன்னையும் லக்ஷ்மணனையும் என் உயிரையும் கொடுப்பேன். செய்த பிரதிஜையை மாத்திரம் தவறமாட்டேன். மேலும் பிரம்மஞானிகள் எனக்கு தெய்வம் அல்லவா? சத்தியத்தை விட மேலான பொருள் எனக்கில்லை. ஆகையால் ரிஷிகள் என்னை கேட்காமல் இருந்தாலும் அவர்களை நான் அவசியமாக காப்பாற்ற வேண்டும். இப்படி பிரதிஜை செய்த பிறகும் தவறு வேணா? என்னிடத்தில் உனக்குள்ள அன்பையும் என்னை பிரியும் துக்கத்தையும் நினைத்து இப்படி சொன்னாய் என்று எனக்கு தெரியும். நமது தேகத்தை கோருகிறவனே நமக்கு நமது ஹிதத்தையும் உபதேசிப்பான். கர்மங்களை பூர்ணமாக பல அபேட்சை இல்லாமல் அனுஷ்டிப்பதாலேயே மேலான சித்தியை அடைந்த ஜனகருடைய புத்திரி அல்லவா? அபராதிகளையும் அபராதிகள் அல்லவென்று சொல்வது உன் சுபாவம் அல்லவா? ஆகையால் நீ சொல்வது உச்சிதமே. ஆனாலும் என் உயிரை காட்டிலும் எனக்கு பிரியமானவள். நான் அனுஷ்டிக்கும் தர்மத்தை நீயும் அனுஷ்டிப்பதே நலமென்று சீதையை சமாதானம் செய்தார். பிறகு மகா தைரியசாலியான ராமன் ஆயுதபாணியாக லக்ஷ்மணனுடன் புண்ணியமான ஆசிரமங்களை பார்க்க போனார். ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ஹரிஹி ஓம்.